படைத்தவன் புறத்து சாந்தியும் சமாதானமும் அரங்கத்தில் உள்ளவருக்கும் மேடையில் உள்ளவருக்கும் உண்டாகட்டும். இருமணம் இணைகிற எங்கள் குடும்ப இல்லற விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற உறவுகளுக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் மாநாட்டின் வேலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே நேரம் ஒதுக்கி என் தம்பியின் மகள் திருமணம் அதற்கு நான் இருந்தே ஆக வேண்டும் என்று தலைமை ஏற்க வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக படப்பிடிப்பு ஹைதராபாத் சென்னை என்று படப்பிடிப்பிலே தனது முழு நேரத்தையும் கொடுத்து அதிலே இந்த விழாவிற்கு என் அண்ணன் ஹுமாயூன் மகள் திருமணம் என் மகள் திருமணம் இதற்கு நான் வர வேண்டும் என்று ஒரு நாள் படப்பிடிப்பை ஷூட்டிங்கை ஒத்தி வைத்து விட்டு இங்கே வருகை வந்திருக்கும் என்னுயிர் தம்பி இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் தொடர்ச்சியாக எல்லோரும் படம் எடுப்பார்கள் சினிமாவிலே பாடம் எடுக்கக்கூடிய என்னுயிர் தம்பி இயக்குனர் இரா சரவணன் அவர்களுக்கும் சமரசமில்லாத போராளி என் பாசத்திற்கும் என் அன்பிற்கும் உரிய வெற்றிப்பட நாயகன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் என் உயிர் தம்பி சசிகுமார் அவர்களுக்கும் இந்த பிள்ளைகளை வாழ்த்த வந்திருக்கிற உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் இறைவன் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த பிள்ளைகளை நீங்கள் நெஞ்சார வாழ்த்த வேண்டும், வாழ்த்த வாருங்கள் என்று மாப்பிள்ளை வீட்டின் சார்பாகவும் பெண் வீட்டின் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு தம்பி சாட்டை துரைமுருகன் இப்போது வாழ்த்து. தம்பி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வாழ்த்துவார். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன்வழிப்ப இல்லாகி நன்றி என்கிற வல்லூருடைய மறைக்கேற்ப இந்த நன்னாளில் இல்லற இணை விழாவில் இணைகிற எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் அவருடைய அன்பு மகள் சரிபா மற்றும் அவரை வாழ்க்கை துணையாக ஏற்கிற முகமது ஜாபர் பாசில் இணையருக்கு எங்களுடைய தேசிய தலைவர் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் கட்டிய மனைவி தவிர பிறமனை தொடாத எங்கள் தலைவன் மேதகவை பிரபாகரன் அவர்களுடைய இணையர் மதிவதனி போல வாழ வேண்டும் என்கிற வாழ்த்தி இந்த நாள் தமிழர் இன வரலாற்றில் மிக முக்கியமான நாள். எல்லோருக்கும் அவரவர் தாய்மொழியின் மீது பற்று உண்டு. ஆனால் உலகத்திலே என் தாய்மொழி சாகக்கூடாது என்று மொழிக்காக தங்கள் உயிரையே கொடுத்த மொழிப்போர் ஈகிகளுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் மொழியால் அந்த மொழிக்காக இணைந்திருக்கிற ஒரு குடும்பம் அந்த நாளை தேர்ந்தெடுத்து இல்லற விழாவை நடத்துவது சாலச் சிறந்தது. அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பல்வேறு சோதனைகளை அவர் பார்த்திருக்கிறார். ஒரு தொழிலதிபர், ஒரு கல்லூரியின் தாளாளர், எப்பொழுதும் அதிகார வர்க்கத்தின் பக்கமே நிற்பார்கள். பொதுவாக தொழிலதிபர்கள் ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசலில் பாங்கோசை கேட்கிற பொழுது வெற்றியின் பக்கம் வாருங்கள், சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று பாங்கோசை அழைக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் வெற்றியின் பக்கம் தான் எல்லோரும் நிற்கிறார்கள், சத்தியத்தின் பக்கம் நிற்கவில்லை. சத்தியத்தின் பக்கம் நிற்கிற ஒரு சிலரில் அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் நாம் தமிழர் என்கிற சத்தியத்தின் பக்கம், சீமான் என்கிற சத்தியத்தின் பக்கம் நின்று 15 ஆண்டு காலமாக இந்த இனத்தின் விடியலுக்காக உழைத்து வருகிறார். அப்படிப்பட்ட அண்ணன் ஹுமாயூனுடைய மகள் சத்தியத்தின் பக்கம் எப்போது நிற்பார். அவரை கடம் பிடித்திருக்கிற எங்கள் வீட்டு மாப்பிள்ளை முகமது ஜாபர் அவர்கள் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து இந்த 2 இணையரும் தமிழ் போல எங்கள் தலைவன் பிரபாகரன் போல தரணி போற்ற வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை,
மணமகள் ஷரீஃபா அவர்களது குடும்பத் தலைவர், எங்கள் உயிர் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். எங்களுடைய அன்பு மகள் ஷரீஃபா அவர்கள் தன் வாழ்வின் உயிர் துணையாக முகம்மது ஜாஃபர் ஃபாசில் அவர்களை ஏற்கிற இந்த இனிய இல்லற இணைவு விழாவிற்கு உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மணமகளாக இருக்கிற என்னுடைய அன்பு மகள் ஷரீஃபா அவர்களுடைய தந்தை என் அன்பு இளவல் ஹுமாயூன் கபீர் அவர்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வை இழந்து அரசியல் அதிகாரமற்று அன்னை நிலத்திலேயே உரிமை இழந்து உடைமைகளையும் இழந்து அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் கண்ணுக்கு முன்னே இன்னொரு தாயகமான ஈழத் தாயகத்தில் எம் இனச் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது எங்கள் இன உறவுகள் எண்ணற்ற அரசியல் கட்சிகளில் இருந்தார்கள், அதிகாரத்திலும் இருந்தார்கள். ஆனால் எங்கள் படுகொலையை தடுக்க, கண்ணீரை துடைக்க, கதறலை தடுக்க எவருமே வரவில்லை. அப்போது யாருமற்ற ஒரு நிற்கதி நிலையை நாங்கள் உணர்ந்தபோது என்ன செய்வது தெரியவில்லையே என்று ஏங்கி தவித்த போது நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான அரசியலையும் விடுதலையையும் நாமே போராடி பெறுவது என்ற முடிவுக்கு வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வில் ஒன்று திரளத் தொடங்கினோம். அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 6 முறை சிறைப்படுத்தப்பட்டு 1.5 ஆண்டுகள் நான் சிறையிலேயே இருந்தேன். எனக்கு மிக நெருக்கமாக இருந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதி போல என்னை பார்த்து விலகிச் சென்ற போது என் உயிர் இளவல் ஹுமாயூன் கபீர், கல்வியாளர், ஒரு கல்வி நிறுவனத்தின் தாளாளர், சிறிதும் அச்சமின்றி தனக்கு வரப்போகிற இடையூறுகள், தொல்லைகள், தொந்தரவுகள், துன்பங்கள், துயரங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது, சீமான் என் உடன் பிறந்தவன், என் அண்ணன் என்று என்னோடு வந்து ஆறத் தழுவி அன்போடு என் அருகில் நின்றவன் என் உயிர் தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள். அன்றிலிருந்து அந்த குடும்பத்தில் நானும் ஒருவனாக பாச பிணைப்பில் இணைந்து நிற்கிறேன். அந்த வகையில் என்னுடைய அன்பு மகளை உயிர் துணையாக ஏற்கிற அன்பிற்குரிய மாப்பிள்ளை ஜாஃபர் ஃபாசில் அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் அறிந்திருக்கிற சொந்தங்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்களும் உங்களுடைய சொந்தங்கள் என்பதை, உங்கள் உறவினர்கள் என்பதை நீங்கள் பெருமையோடு எண்ணிக்கொள்ள வேண்டும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழிக்கு ஏற்ப இந்த அன்பு பிள்ளைகள் வாழ வேண்டும். நபிகளார் நமக்கு தந்தருளிய மறையிலே ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள். அந்த காலம் இந்த காலம்தான். நேர்மையாக ஒருவன் வாழ்வதென்பது இங்கே சாத்தியமற்றதாக மாறி இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு அழகு என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பதான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் என் அன்பு பிள்ளைகள் தமிழும் அமுதும் போல, தமிழரும் அறமும் போல,
என் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல இணைந்து எச்சூழலிலும் இணைபிரியாது மகிழ்வோடு வாழுங்கள் என்று நிறைந்த அன்பு கொண்டு என் நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள். நன்றி, வணக்கம்.